தாய் வீடு ஆகஸ்ட் 2026. புலம்பெயர்ந்தோரின் அறிவு பங்களிப்புகள். எழுதியவர் நடராஜா ஸ்ரீரஞ்சன். வாசிப்பவர் ஐயாத்துரை கஜமுகன். நாம் புலம்பெயர்ந்த நம்மவரிடமிருந்து பொருளாதார உதவிகளை எதிர்பார்க்கும் அளவிற்கு அறிவுசார் பங்களிப்புகளை எதிர்பார்ப்பதாகவோ பெறுவதாகவோ தெரியவில்லை. அவர்களிடமிருந்து கிடைக்கும் பொருளாதார பங்களிப்புகள் அவசியமானவை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதிலும் பார்க்க முக்கியமானது அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் பங்களிப்புகளாகும். அவை பொருளாதார பங்களிப்புகளிலும் பார்க்க அதிக நன்மைகளை எமக்கும் எமது எதிர்கால சந்ததியினருக்கும் பெற்றுத்தருவதாக அமையும். புலம்பெயர்ந்த நம்மவர்கள் வாழும் நாடுகள் பொருளாதார ரீதியில் மாத்திரமன்றி உட்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், அரசியல் முறைமை, சட்டவாட்சி, தத்தமது பாரம்பரியங்களை பேணும் தன்மை போன்ற இன்னொரன்ன விடயங்களில் முன்னேற்றம் கண்டவையாக காணப்படுகின்றன. நீண்ட காலமாக அந்த நாடுகளில் வாழ்ந்து வரும் மற்றும் அந்த நாடுகளிலேயே பிறந்து வளர்ந்த இளையவர்களிடம் இருந்து நாம் பல்வேறுபட்ட விடயங்களை கற்று எமது முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த முடியும். ஆனால் நாம் அவர்களிடமிருந்து உரிய அறிவு பரிமாற்றத்தை எதிர்பார்ப்பதாக தெரியவில்லை. பதிலாக பொருளாதார உதவிகளை பெறுவதிலேயே ஆர்வமாக உள்ளோம். அவர்களது பொருளாதார உதவி பல வழிகளில் நம்மை பயற்பனவாக உள்ள போதிலும் சில சந்தர்ப்பங்களில் அவை நம்மவர்களை சோம்பேறிகளாக்குவதற்கும் தேவையற்ற விடயங்களுக்கு பணத்தை விரயம் செய்வதற்கும், நான் பெருசா இல்லை நீ பெருசா என்று போட்டி போட்டு பணத்தை வீணடிப்பதற்கும் ஏதுவாகின்றன என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். புலம்பெயர்ந்தவர்களிடமிருந்து கிடைத்து வரும் பொருளாதார உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து எதிர்காலத்தில் முற்றாக நின்றுவிடும். அந்த வகையில் அவர்களது பொருளாதார உதவிகள் அற்று வாழ்வதற்கு இப்பொழுதிலிருந்தே நாம் உம்மை தயார்படுத்திக் கொள்வது அவசியம். அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு பரிமாற்றம் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அறிவு பரிமாற்றமானது இங்குள்ள பல்கலைக்கழகங்கள் தொடக்கம் கிராம மட்டங்கள் வரைக்கும் வெவ்வேறு வழிமுறைகளில் சென்றடைதல் வேண்டும். இதில் முதலாவது வகை இலங்கையில் பிறந்து வளர்ந்து புலம்பெயர்ந்து சென்றவர்களிடமிருந்து பெறும் அறிவு பரிமாற்றமாகும். மற்றையது அங்கேயே பிறந்து வளர்ந்த இளைய தலைமுறைகளினிடம் இருந்து பெரும் அறிவு பரிமாற்றமாகும். முதலாவது வகையினர் இங்குள்ள மற்றும் அங்குள்ள முறைகளை அறிந்தவர்கள். ஆனால் இளம் தலைமுறையினர் இங்குள்ள நிலைமைகளை உரிய அளவிற்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இவற்றை மறுத்திற்கொண்டு அறிவு பரிமாற்ற முயற்சிகள் உரிய முறையில் ஒழுங்கு செய்தப்படுதல் வேண்டும். அங்குள்ள இளைய தலைமுறையினர் பொருளாதார உதவிகளை செய்வதற்கு முன்வருவார்கள் என்று சொல்வதற்கில்லை. அது மாத்திரமன்றி புலம்பெயர்ந்தவர்கள் தாயகத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து வரும் பொருளாதார உதவிகள் அவர்களில் பலருக்கு எரிச்சல் ஊட்டுபவையாகவும் அமையக்கூடும். ஆனால் அறிவு பரிமாற்ற முயற்சிகளில் கலந்து கொள்ள அவர்கள் பின்னிற்க மாட்டார்கள். அது மாத்திரமன்றி இந்த அறிவு பரிமாற்றத்தின் ஊடாக அவர்களுக்கும் தாயக உறவுகளுக்கும் இடையில் ஏற்படும் உறவு சில பொருளாதார பங்களிப்புகளை கூட அவர்களிடமிருந்து எதிர்காலத்தில் பெறுவதற்கும் வழிவகுக்கலாம். புலம்பெயர்ந்தவர்களுடைய அறிவியல் பங்களிப்புகள் தாயகத்திற்கு சென்று நேரடியாக மேற்கொள்ளும் பங்களிப்புகளாகவும், தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களூடாக மேற்கொள்ளப்படும் பங்களிப்புகளாகவும் அமையலாம். நேரடியான பங்களிப்புகள் அதிக தெளிவானவையாக அமைவதுடன் தாயகத்தில் உள்ளவர்களுக்குடனான அவர்களது உறவுகளை மேம்படுத்த உதவுபவையாகவும் அமையும். குறிப்பாக புலம்பெயர்ந்த இளைய தலைமுறைகளினுடைய நேரடியான அறிவியல் பங்களிப்புகள் தாயகத்தில் உள்ளவர்களுடன் சிறந்த உறவை ஏற்படுத்தி இரு சாரார்களுக்கும் இடையில் நீண்டகால உறவுகள் ஏற்பட வழிவகுக்கக்கூடும். எவ்வாறாயினும் எடுத்தெடுப்பிலேயே அவர்களை தாயகத்திற்கு அழைத்துச் சென்று இவ்வாறான அறிவியல் பங்களிப்புகளை வழங்குவது கடினமாக அமையலாம். எனவே முதலில் தொடர்பு சாதனங்களினூடாக அறிவியல் பரிமாற்றங்களில் ஆரம்பித்து இரு சாரார்களுக்கும் இடையே சிறந்த புரிதல்கள் ஏற்படும் போது நேரடியான சந்திப்புகளை ஒழுங்கு செய்ய முடியும். இவ்வாறான நேரடியான சந்திப்புகள் அவர்களிடையே சிறந்த தொடர்பாடல்களை ஏற்படுத்தி அதனூடே நீண்டகால உறவுகள் பேணப்படுவதற்கும் ஏதுவாகலாம். அவ்வாறான உறவுகள் அடுத்தடுத்த சந்ததியினர்களுக்கு இடையில் உறவுகள் ஓரளவுக்காவது தொடர்வதற்கு ஏதுவாகக்கூடும். அறிவு பரிமாற்றம் ஏற்படும் போது அது அங்குள்ள உயர்கல்வி கற்று உயர் பதவிகளில் இருப்பவர்களால் இங்குள்ள உயர்கல்வி கற்றும் மாணவர்களுக்கு மாத்திரம் மேற்கொள்ளப்படுவது ஒன்று அல்ல. பதிலாக புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள எல்லோராலும் தாயகத்தில் உள்ள எல்லோருக்கும் வழங்கப்படும் அறிவு பரிமாற்றமாக அது அமைதல் வேண்டும். ஏனெனில் புலம்பெயர்ந்த நம்மவர்கள் வாழும் நாடுகள்
அபிவிருத்தி அடைந்த நாடுகளாகும். அவற்றில் காணப்படும் பலதரப்பட்ட செயற்பாடுகளும் நன்கு திட்டமிடப்பட்டவையாகவும் முன்னேற்றகரமானவையாகவும் விளங்குகின்றன. அதனூடே சிறந்த பெறுபேறுகளை சிக்கனமாக பெறப்படும் பல்வேறு மேம்பட்ட வழிகளை அவர்களால் கையாளப்படுகின்றன. எனவே புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஒவ்வொருவரிடமும் இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்றாவது இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அறிவு பரிமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நன்றி.